இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னா, இல்லை அவர் உறையூருக்கு போயிட்டு வந்திருக்காரு, அதனால நான் உள்ள விட மாட்டேன்பாங்க. அதுக்குள்ளே அவர் சொல்வார், நான் உறையூரை கண்ணால் கண்டதில்லை, காதால் கேட்டதில்லை அப்படின்லாம் சமாதானம் சொல்லும்போது எல்லாருமே சிரிப்பாங்க. அந்த இதில் இருக்கவங்க எல்லாருமே, நமக்கே சிரிப்பு வரும் அவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தா. அதுக்கு அதே தாயார் சொல்லுவாங்க பார்த்துக்கோங்க, தாயார் சார்பில் பேசுவாங்க. நான் உங்களுக்கு எப்படிலாம் சுடு தண்ணி வச்சு கொடுத்தேன், ஆள்லாம் அமுக்கி விட்டேன், ஆனால் நீங்கள் என்கிட்ட சொல்லாமல் போயிட்டீங்க அப்படின்னு அவங்க தாயார் சார்பில் பேசும்போது நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். பெருமாள் சார்பில் அவர் பேசும்போது நம்மளுக்கே ஒரு சிரிப்பாக இருக்கும். இது மாதிரி ஒரு வேடிக்கையாக இந்த உற்சவத்தை நடத்துவாங்க. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலத்தில் நம்மளுக்கு சினிமாலாம் இருக்குது, அந்த காலத்தில் சினிமாலாம் கிடையாது. அதனால் மக்கள் நல்ல இன்ட்ரெஸ்டோட பெருமாளை சேவிக்க வரணும். ஏன் வரணும்னா, இன்னைக்கு ராத்திரி, அதாவது மட்டையடி உற்சவத்தை அன்னைக்கு சேர்த்தி சேவையில் ராத்திரி உடையவர் 1000 வருஷத்துக்கு முன்னால் கத்தியத்திரையம் வாசித்தார். கத்தியத்திரையம் ஏன் அந்த இடத்துல வாசித்தார் அப்படின்னா, பெருமாள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். இன்னைக்கு தாயாருக்கு திருநக்ஷத்திரம், அவங்களுக்கு பிறந்த நாள், அதனால் இன்னைக்கு ஒரு நாள் தான் நம்ம கோயிலில் சேர்த்தி உற்சவம் நடக்கும். அதனால இன்னைக்கு சேர்த்தியோட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம போய் கேட்டோம்னா நம்மளுக்கு பெருமாள் மோட்சம் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கத்தியத்திரையத்தை வாசிப்பார். அந்த வாசிக்கும் போது தாயார்கிட்ட